இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் நம் மத்தியிலே தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். என்னவென்றால், நாம் நம் வாழ்விலிருந்து எடுத்து போட வேண்டிய, விரட்ட வேண்டிய 4 ஆவிகளை குறித்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. எத்தனை காரியங்கள்? 4 ஆவிகளை குறித்து. 4 ஆவிகள் நம்மை பலவிதமான தேவையற்ற பயணத்துக்குள்ள கொண்டு போகுது. அந்த ஆவிகள் இருப்பதினாலே நாம் பலவிதமான பிரச்சனைகளுக்குள் ஆட்படுத்தப்படுகிறோம். 4 ஆவிகளை குறித்து நாம் தியானிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? முதலாவது ஒரு ஆவியை குறித்து நாம் பார்ப்போம். எரிச்சலின் ஆவி. என்ன ஆவி? கோபத்தின் ஆவி. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது? அன்றாட நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி. சொல்லுவோம் எல்லாரும். மேற்கொள்ள வேண்டிய முதல் ஆவியின் பேர் என்னது? எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்மால் மேற்கொள்ள முடியாதபடி நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிற இந்த ஆவியை குறித்து பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம் வசனத்தை. எபேசி 4:26. இந்த எரிச்சல் ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல சுவாவங்களை, நாம் தேவனோடு இருக்கக்கூடிய அன்பின் சுவாவங்களை இழக்க பண்ணுகிறது. நாம் எவ்வளவுதான் பரிசுத்தமாய் இருந்தாலும், எவ்வளவுதான் தேவனுக்குள்ளே இருந்தாலும், இந்த எரிச்சல் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நாம் உலகத்தானை விட மோசமான சூழ்நிலைக்கு ஆட்படுத்தப்படுகிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஆமென். பாருங்க, இந்த கோபம் என்று சொல்லுகிற ஒரு ஆவி, அது உங்களுக்குள் வரும்போது நீங்கள் எப்படி ஆகிலும் பாவம் செய்றீங்க. பாவம் என்பது கோபத்தின் ஆவியினாலே நமக்கு ஆட்படுத்தப்படுகிறது, உட்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு பாருங்க, அநேகர் இப்படி சொல்றாங்க, நான் அந்த கோபத்துல என்ன அறியாம பேசிட்டேன் அப்படின்னா அது ஒரு தவறாய் முடிகிறது, பாவமாய் முடிகிறது. நாம் அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இருந்தும் அவைகளை நாம் விட்டு விடுகிறோம். அதனால என்ன, கோபப்பட்டா தப்பா, நியாயமான கோபம் தானே அப்படி சொல்லி நம்மை நாம் தேற்றிக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய தடையாய் இருப்பது எரிச்சலின் ஆவி. உங்க வீட்டில் எரிச்சலின் ஆவி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கேட்டு போட்டு தடையில நிற்கும். ஏனென்றால் நீங்க நினைக்கலாம், பிசாசுன்னா தனியாலாம் கிடையாது. யோபுவின் புஸ்தகத்தில், வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு பிசாசு எங்க இருக்கிறானா? பூமி எங்கும் சுற்றி திரிகிறான். நீங்க ஒருவேளை பலவீனமான பாத்திரமா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே 1000 வசனங்களுக்குள்ளே நீங்கள் பயணித்தாலும் நீங்கள் பலவீனமா இருக்கும்போது எரிச்சலின் ஆவி உங்களுக்குள் கிரியை செய்கிறது. அந்த எரிச்சல் ஆவியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளா இருந்தும் அதற்கு நீங்கள் இடம் கொடுப்பதினாலே அங்கே என்ன உருவாகிறது என்றால், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபத்தினால அநேக பாவத்தை நம்ம செஞ்சிடறோம், தவறுதலா பேசிடுறோம், துன்மார்க்கமா பேசிடுறோம், நம்ம பிள்ளைகளை நம்ம சபிச்சிடறோம். உங்களுக்கு தெரியாம எத்தனையோ நாட்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபித்தது உண்டு. எனக்கு நீ இப்படி செஞ்சுட்ட, நீ எப்படி நல்லா இருப்ப? உங்கள் வார்த்தைகளினாலே இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், உங்கள் இருதயத்திலே அந்த எரிச்சலின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுத்தபடினாலே அது கிரியை செய்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கும் சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு நம் வாழ்க்கையிலே பொல்லாதவன் கிரியை செய்வதற்கு சூழ்நிலை ஏற்பட்டு விடாதா என்று அவன் தேடி திரியும் போது, நாம் எரிச்சலின் ஆவியிலே பயணிக்கும் போது அந்த எரிச்சலின் ஆவி என்ன செய்யுது? நம்மை பாவத்துக்குள்ளாய் நடத்துகிறது. இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே இந்த எரிச்சலின் ஆவியை நாம் பார்க்கிறோம். இப்படியாக தலை சிறந்த ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு முன்னுதாரணமாக சொல்லி நாம் இந்த காரியத்துக்குள் கடந்து போவோம். பால்யாங்கி சோ என்று சொல்லப்படுகிற தென்கொரியாவிலே அதிபயங்கரமான மிகப்பெரிய ஊழியத்தை பண்ணி கொண்டிருந்தவர். ஒரு நாள் அவர் தன்னுடைய சபைக்குள்ள போயிருந்த போது அவருக்குள் தன்னை அறியாமல், அவரை அறியாமல் ஒரு விதமான ஒரு ஆவி அவளை ஆட்கொண்டதாய் அவர் உணர்ந்தார். அது அறியாதபடி இருந்ததுனாலே அவர் சபைக்குள்ள போகும்போது சபை ஒரு ஒழுங்கு கிரமம் இல்லாமல் இருந்தது. அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இப்படிலாம் நீங்க சபையில நீங்க எல்லாம் சபைக்கு வர்றதுக்கே லாயக்கில்லைன்னு சொல்லி இருக்கிற நபர்களை அவரை அறியாமல் அவர் திட்டுகிறார். உடன் ஊழியர்களை பார்த்து சொல்கிறார், எந்த காரியத்தை நீங்க ஒழுங்கா செய்யறதில்ல, நீங்கள் ஊழியக்காரர் இருக்க தகுதியற்றவர் என்று ஊழியக்காரர்களை அவர் தன் வாயினாலே அவர்களை திட்டுகிறார். இப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஆத்துமாக்கள் தாமதமாய் வருகிறதை பார்க்கிறார்.
அந்த ஆத்மாவில் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தன் இருதயத்திலிருந்து தைரியமாய் வாய் மூலமா அறிக்கை செய்கிறார். இப்படியாக அந்த நாள் முழுவதும் ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு போகிறார். மனைவி படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார், இவளெல்லாம் ஒரு பெண்ணா? இப்படி ஒரு பெண் யாருக்குமே கிடையாது. இவள் இப்படிப்பட்ட பெண்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீடு நன்றாகவே இருக்காது, வீடு வீணாய் போய்விடும் என்று அந்த மனைவியை சபிக்கிறார். அதன் பின்பாக பிள்ளைகள் படுத்து கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப மோசமான பிள்ளைகள், ரொம்ப அருவருப்பான பிள்ளைகள் என்று தன் பிள்ளைகளை சபிக்கிறார். ஒரு பிரசித்தமான தேவதாசருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வருகிறதை கேட்கிறோம். அவர் அப்படியாக பேசிவிட்டு தன் அறைக்குள்ளே போகிறார். அறைக்குள்ளே போய் அவர் ஜெபிக்கிறதுக்காக ஆயத்தமாகும் போது திடீரென்று அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். நிரப்பப்பட்டு அவர் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அவருக்குள்ள இருந்து ஒரு விதமான ஒரு கருப்பு நிறமான ஒரு ஆவி அவரிருந்து வெளியேறுகிறதாய் அவர் உணர்கிறார். உணர்ந்த உடனே 1 மணி நேரம் இடைவிடாமல் அவர் அந்நிய பாஷையில பேசி ஒரு தேவ பிரசன்னத்துக்குள் நடத்தப்படுகிறார். அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார், அவருக்குள் ஏதோ ஒரு ஆவி, எரிச்சல் ஆவி உட்புகுந்ததை அவர் உணர்கிறார். வெளியில வருகிறார், பிள்ளைகளை பார்க்கிறார். மாணிக்க கற்களை போல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். தேவ தூதரை போல மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். அற்புதமான தேவ தாசர்களை உடன் ஊழியராய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியாக அவர் சொல்லி தனக்குள் வந்த அந்த எரிச்சல் ஆவியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினதினாலே அவரால் அது ஜெயிக்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலே நீங்கள் எரிச்சலின் ஆவியை மேற்கொள்ள முடியும். அநேக நேரங்களிலே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பும் எரிச்சலின் ஆவியிலே நாம் பயணிப்பது தேவன் விரும்புகிறதல்ல. அப்படியாக இந்த எரிச்சல் ஆவியை மேற்கொண்டதினாலே அன்றைக்கு அவர் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. நாமும் கூட இன்றைக்கு மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதலாவது ஆவியின் பேர் என்னது? எரிச்சலின் ஆவி. அந்த ஆவியை ஒருவேளை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பயணிக்கிறதா இருந்தா நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் இன்றைக்கு அதை மேற்கொள்ள போறீங்க? எரிச்சல் ஆவி கையை உயர சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் தேவனுக்கு முன்னாடி சொல்லுங்க. இது நீங்க ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லுவதனாலே பிசாசு உங்களுக்குள் கிரியை செய்யறதா அர்த்தம் இல்லை. பிசாசுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. ஆனாலும் உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக அந்த எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுக்கிற பொழுது உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் நன்மைகள் தடைபடுகிறது. கையை உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே இன்றைக்கு எரிச்சலின் ஆவி என் வாயிலிருந்து வெளியேறட்டும், என் இருதயத்திலிருந்து வெளியேறட்டும், என் குடும்பத்திலிருந்து வெளியேறட்டும். எரிச்சல் ஆவிக்கு இனி என்றைக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்விலே இருக்க எரிச்சல் ஆவியை நான் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இந்த எரிச்சல் ஆவி உங்களுக்கு இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அதனாலே குடும்ப சமாதானத்தை இழக்கிறார்கள். நீங்க எத்தனை முறை பேசிட்டு மன்னிப்பு கேட்பீங்க, உங்கள் மன்னிப்பு அதற்கு சரியானதாய் மாறிவிடுமா? இப்படியாக அந்த கோபத்தை குறித்து நான் பார்க்கிறேன். ஒரு அன்புக்குரிய சகோதரர் தன் வாழ்க்கையை குறித்து ஒரு புத்தகத்தில் எழுதிய கதையை நான் படித்தேன். அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தவர், நல்ல சம்பளம் வாங்கிட்டு, திருமணமாகாதவர். அவர் பிரியமான ஒரு தாயும் அவருமா வசித்து வருகிறார்கள் சென்னையிலே. அவருக்கு இந்த ஐடி கம்பெனியில் வளர்க்குற நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப ஒர்க் லோட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவர் வேலை பார்த்து விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார். அவர் தாயார் அவருக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க. முன்னாடி மாம்பழத்தை கட் பண்ணி கத்தியோடு வைக்கிறாங்க, தேவையான கட் பண்ணிக்கோப்பான்னு சொல்லி அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ஆஃபீஸில் பார்த்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ரொம்ப கோபமாக இருக்குது. இது என்ன சாப்பாடு சொல்லி அந்த சாப்பாடு மேலே கோபத்தை காட்டுறாரு. அவங்க அம்மா மேலே திட்டுறாரு. உங்களுக்கு சாப்பாடு சமைக்க தெரியும்னா நீங்கள் சமைக்காதீங்க, ஏன் இப்படிலாம் சமைக்கிறீங்க, நல்லாவே இல்லை, சாப்பிட முடியலன்னு கோவப்படுறாரு. இல்லைம்மா நான் வேற சாப்பாடு செய்யறேன், வேற ஒரு சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி சாப்பாடை தூக்கி எறிகிறாரு. அப்படி தூக்கி எறியும் போது ஒரு காரியத்தை எடுத்து அவர் அவங்க அம்மா மேலே விட்டு எறிகிறாரு. அது எதை கொண்டு எறிந்தார் என்று அவர் நிதானிக்கல. ஏன்னா அவருக்கு தாங்க முடியாத கோபம், அவர் அலுவலகத்தில் வேலை பார்த்த ப்ரெஷரு, அவர் தாய் மேலே கோபம் உள்ளவர் இல்லை, அன்புள்ளவர். அப்படி தூக்கி எறியும் போது அவர் எதையோ ஒன்றை அவர் தாயின் மீது தூக்கி எறிந்தார். அது என்னவென்று அவர் நிதானித்து பார்க்கும்போது அங்க மாம்பழம் நறுக்க வச்சு இந்த கத்தி எடுத்து அவர் எரிஞ்சிட்டார். அது அவங்களுடைய குரல் வளையில குத்தி அந்த இடத்துல அவர்கள் இறந்து போனார்கள். இன்றைக்கு அவருடைய கோபம் அவருடைய கட்டுக்குள் இல்லாதபடினாலே அவர் வேதனையோடு தன் தாயிடத்து அழுகிறார். ஐயோ தெரியாம செஞ்சுட்டேமா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் கோபம்ன்ற சாதனைக்கலாம், கோபம் உங்களை மிகப்பெரிய பாவத்துக்குள்ளே கொண்டு போகும். கோபம் உங்கள் வாழ்விலே நீங்கள் இருப்பவர்களை, நீங்கள் நேசிப்பவர்களை இழக்கக்கூடும். அன்றைக்கு அவர் அந்த தாயை இழந்தார், சிறைக்கு சென்றார். ஐயோ
தன் தாயை இழந்தது மாதிரி குற்றமுள்ள ஒரு இருதயத்தோடு அவர் ஒவ்வொரு நாள் மரணிக்கத்தக்க ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் கோபங்கள் எப்படி தனியணுமா சொல்லுங்க? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கலவுது. ஒருவேளை காலையில உங்க எரிச்சல் உங்களுக்குள்ள உண்டாயிடுச்சுன்னா எப்பைக்குள்ள அந்த எரிச்சல் இருந்து நீங்க வெளியில வரணும்? சீக்கிரமா சாயங்காலத்துக்குள்ள அதிகபட்ச நேரம். அதுக்கு மேல அந்த எரிச்சலை நீங்க கொண்டு போகாதீங்க. இன்றைக்கு அநேக வருஷங்கள் அந்த எரிச்சலை வைத்திருக்கிறாரு. எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல, இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரவே கூடாது, இவங்க மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. இன்னைக்கு எத்தனை பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனாலே நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடை என்ற வார்த்தையினாலே பயணிக்கிறீங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக் கொள்ள வேண்டும் என்றால் எரிச்சல் நாவிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். தைரியமா சொல்லுங்க, அப்பா என் இருதயத்திலிருந்து எரிச்சல் நாவை எடுத்து போடுங்கப்பா. என் குடும்பத்துக்கு இனி ஆசீர்வாதத்துக்கு தடையா என் வாயின் வார்த்தைகள் ஒருபோதும் இருக்க கூடாது ஆண்டவரே. அன்றைக்கு அந்த பாலியாங்கிச்சோ அந்த இரவு வேளைக்குள்ளே தன் இருதயத்திலிருந்து எரிச்சல் ஆவியை அவர் விரட்டினார். அவர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் உடையவர்களாக இருப்பீர்களானால் இன்று இறைவு நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள இனி எரிச்சல் நாவிக்கு இடம் இல்லை. சொல்லுங்க, எனக்குள்ள இனி எரிச்சல் நாவிக்கு இடம் இல்லை. என் பிள்ளைகளை குறித்து நான் ஏதாவது எரிச்சலாய் பேசியிருப்பேனானால், என் குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து நான் ஏதாவது எரிச்சலாய் பேசியிருப்பேனானால் அது என் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கும் என்று இன்றைக்கு நீர் என்னோடு பேசி இருக்கிறீங்க. நான் மனதார மன்னிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன்னு சொல்லி உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. சொல்லும் போது இன்றைக்கு கர்த்தர் உங்களை எரிச்சல் நாவியை உங்கள் இருந்து எடுத்து போடுவாராக. ஆமென். விசுவாசிங்க, நிச்சயம் அது நடக்கும். இரண்டாவது ஒரு ஆவி. இந்த ஆவி இச்சையின் ஆவி. என்ன ஆவி? இச்சையின் ஆவி. நம் எதிர்மேலையாவது ஆசைப்பட்டு அது வேண்டும் என்று, அதை அடைய வேண்டும் என்று தவறான காரியங்களை நாம் செய்கிறது உண்டு. அதிகமாக இச்சை என்று சொல்லும்போது பெண்கள் மேலே கொள்ளுகிற ஒரு இச்சை, பொருட்கள் மேலே கொள்ளுகிற இச்சை, தேவையற்ற காரியங்கள் மேலே கொள்ளுகிற ஒரு இச்சை, இது கிறிஸ்தவர்களுக்கு அருவருப்பானது என்று தேவன் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்வோம். இந்த இச்சையின் ஆவியை குறித்து யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அமலேக்கியரின் ஆவி என்று சொல்லுகிறார். அவர்கள் எப்படியாகிலும் தங்களுக்கு தாங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தவறை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தை தீர்மானித்து அந்த தவறின் மூலமாக தங்கள் இச்சைகளுக்கு ஆவிகளை தீர்த்து கொள்ளுகிறார்கள். அதை நீங்கள் வசனத்தை எடுக்க வேணாம், அதை நான் இப்பொழுது குறிப்பாக சொல்லவில்லை, அது கடந்து போகிறேன். ஏனென்றால் இந்த இச்சையின் ஆவியினாலே இன்றைக்கு அநேக குடும்பங்கள் நன்மைக்கேற்றதாக போகாமல் விலகி போகிறது. தங்கள் சுய விருப்பங்களின் மேலே ஆசைப்பட்டு தங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய விருப்பங்களை தவிர்க்கிறார்கள். இச்சைகள், போன் மேல ஒரு இச்சை, பொருட்கள் மேல இச்சை, பணத்து மேல இச்சை, பெண்கள் மேல இச்சை. இந்த இச்சையின் ஆவி அருவருப்பானது. இந்த ஆவிக்கு பேர் என்ன சொல்றாங்க வேதத்துல? அமலேக்கியரின் ஆவி, அருவருப்பின் ஆவி என்று சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் ஏதாகிலும் கர்த்தரை விட அதிகமாக நீங்கள் நேசிக்கும் போது அது இச்சையின் ஆவியாய் மாறுகிறது. இப்படியாக ஒரு தேவதாசர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து எந்த ஒரு காரியத்தையும் பற்றற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு சென்னை மெரினா பீச் கடையிலே அவர் சொன்ன சாட்சி கவனிப்போம். அந்த இடத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கும் போது திடீரென்று அங்கே இந்த நீங்கள் பீச் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சுண்டல் மிட்டாய் எல்லாம் கொண்டு வரவருக்கு திடீர்னு அந்த சைடு மிட்டாய் கொண்டு போய்கிட்டு ஒரு பையன் கொண்டு போயிருக்கான். அவருக்கு ஒரு ஆசை, இந்த மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்குமே, இந்த மிட்டாய் இப்போ சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அப்போ தனக்குள்ளே அதை குறித்த ஒரு ஆவல், அதை நேசித்து அதை இச்சித்து அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அப்பொழுது காசு கொண்டு போல அவர் அந்த இடத்துல சும்மா ஒரு ஜெப யாத்திரையை போயிருக்கிற சூழல். அவர் இப்படி தன் இருதயத்தில் நினைத்து இருக்கிறதை தேவன் அறிவார். ஆமென். அந்த மிட்டாய் கொண்டுகிட்டு போன பையன் திரும்ப வந்தானா, அந்த பெட்டியை திறந்து கை நிறைய அள்ளி, ஐயா நாங்கள் மிட்டாய் சாப்பிட சொல்லி கொடுத்தானா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஆண்டவரோடு பேசிக்கிட்டார். ஆனா இங்க என்ன வச்சு மிட்டாயாலே அந்த பையன் கொடுத்துட்டான். உடனே அவர் பார்க்கிறாரு, நான் நினைச்சது உடனே கையில கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் வார்த்தை கிடைக்குது, இந்த மிட்டாய் மேல இவ்வளவு இச்சை உனக்கு, என்னை விட அதிகமா அப்படின்னு ஆண்டவர் கேட்ட உடனே அந்த மிட்டாய் கீழே போட்டார். ஆண்டவர், உம்மை விட அதிகமா எதையும் நான் இச்சிச்சிடக்கூடாது, உம்மை விட அதிகமா நான் எதையும் நேசிச்சிடக்கூடாது. இந்த இச்சை நாவி தேவ அன்பிலிருந்து உங்களை விலகி போக பண்ணும். தேவையற்றதுக்காக நீங்கள் இழந்து போக வேண்டிய காரியத்துக்குள்ள உங்களை பணிக்க வைக்கும். நீங்க நான் பாருங்க,
பொருட்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. சில காசு வந்து என்ன தெரியுமா, வீட்டில் அது இது தேவையே இருக்காது, பொருட்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதமான இச்சையின் ஆவி. அவங்க வீட்டில் பீரோ இருக்கும், இருந்தாலும் காசு வந்துருச்சு பீரோ வாங்குவோம், காசு வந்துருச்சு சேலை வாங்குவோம். தேவையற்ற காரியங்கள், பெண்கள் மேலே இச்சை, தேவையற்ற இச்சைகள், இது தேவன் அருவருக்கத்தக்கது. நான் இப்படியாக எனக்கு தெரிந்த ஒருத்தவங்க தேனியில் இருந்தாங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு. அவங்களுக்கு பீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீரோ இருக்கும். அவங்க வீட்டில் 3 பீரோ நிறையா 1000 பட்டு சேலை வைத்திருப்பாங்க. எவ்வளோ சேலை? 1000 பட்டு சேலை வச்சிருப்பாங்க. அவங்களுடைய பிரதானமான வேலைன்னா சம்பளம் வந்த உடனே முதல் ஒரு பட்டு சேலை வாங்கிடுவாங்க. ஒவ்வொரு சேலையும் 5000 10,000 ரூபாய் அளவு இருக்கும் சாதாரணமாக. ஒரு நாள் அவர்கள் மரித்து போகிற ஒரு நிலை வருகிறது. அப்பொழுது அவர்களுக்கு 2 மருமல்கள் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அதற்குள்ளே பயணிக்கிற ஒரு அனுபவம். ஒருவேளை இன்றைக்கு இதை நீங்கள் விளையாட்டாக சிரித்துக் கொண்டு கேட்பீர்களானால் உங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட காரியத்தை இருப்பதை தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. பொருட்கள் மேல ஒரு ஆசை, பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இதை நீங்கள் விளையாட்டாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் கண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதே மாத்திரமில்ல, எங்கள் பகுதியில் வில்லாபுரத்தில் ஒரு அன்புக்குரிய சகோதரி இருந்தாங்க. அவங்க பேர் சொல்ல வேணாம், அவங்க மறிச்சிட்டாங்க. அதனால் சொல்லி அவங்கள அது நல்ல விஷயமா இருக்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அவங்க தன்னுடைய வருமானத்தை, அவங்க ஸ்கூல் டீச்சர், அவங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க தங்கள் வருமானத்தை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அங்கே டெபாசிட் பண்ணுவாங்க. பணங்கள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு சேலையை மடித்து வைக்கும் போதும் சேலைக்குள்ள பணங்களை வைக்கிறதுக்கு ஒரு பழக்கம் உண்டு. உங்களுக்கு யாருக்கும் அப்படி பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பணம் சேலைக்கு வைப்பாங்க. ஒரு நாள் அவங்க மறித்து போயிட்டாங்க. மறித்து போன 2-3 ரேக் அவங்க வீட்டில் இருக்கும், அவங்களுக்குன்னு சேலைக்குன்னு சொல்லி. அப்போ அவங்க கணவனார் அவர் மறித்து போனவுடனே அவர் அந்த சகோதரியுடைய தங்கச்சிமார் 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட சொன்னாங்க, இந்த சேலையெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு. சரி, ஓகே, அக்காவை சொல்கிற சேலை தானே சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, சேலை எடுக்கிறாங்க. ஒரு சேலை எடுக்கும்போது பணம் கீழே விழுகுது. அடுத்த சேலை எடுக்கும்போது 2000-3000 பணம் கீழே விழுது. சேலை எடுக்க ஒவ்வொரு சேலையிலிருந்து பணம் கீழே விழுந்துட்டு இருக்கு. உடனே நிப்பாட்டுங்க, நான் சேலையை யாருக்கும் கொடுக்கல, சேலையை நான் வச்சுக்கிறேன். அவர் சண்டை போட்டு அதுக்குள்ள கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா பணம் வச்சிருக்காங்க. எப்படி பாருங்க, அவர்கள் தங்களுடைய ஆசைகளின் இச்சைகளின், இது தேவையற்ற காரியங்கள். அதோடு மாத்திரமில்ல, அந்த சகோதரி தங்கத்தோடு இருக்குல்ல, அவங்க சிஎஸ்சி கிறிஸ்தவங்க தான், 100 மாடல் ஸ்டட்டு வச்சிருந்தாங்க. எத்தனை மாடல்? 100 மாடல் ஸ்டட்டு. அவங்க என்கிட்ட எடுத்து காமிப்பாங்க, நான் பார்ப்பேன், அதனால சொல்றேன். சரிங்களா? 100 மாடல் ஸ்டட்டு. அது ரொம்ப கொடுமையான சினிமா. ஒரு தோடு கூட அவங்க போட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு கேன்சர் வியாதினால தான் மறிச்சு போனாங்க. அவர் கேன்சர் வியாதி வந்து இந்த காது பக்கத்தில் ஓட்டை விழுந்து அதெல்லாம் மாட்ட முடியாது அவங்களால. நான் சொல்லுவாங்க, பாருங்க பாஸ்டர், எவ்வளோ தோடு வச்சிருக்கேன், ஒன்று கூட என்னால் போட முடியல. கடைசி வரைக்கும் அவங்க அதை யாருக்குமே கொடுக்கல. அந்த இச்சை, நம்ம எரியாமல் அதை மேற்கொள்ளுகிற இச்சை, இந்த இச்சையை நாம மேற்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த இச்சையின் ஆவிக்கு பேர் என்னது? அமலேக்கியரின் ஆவி என்று சொல்லுகிறார்.
இன்றைக்கு நம்முடைய வீட்டுகளிலே, நம் குடும்பங்களிலே பிள்ளைகளை விட அதிகமாக எந்தையாவது நாம் நேசிக்கிறோமானால் அந்த நேசிப்பொழுது நாம் விலகணும். கர்த்தரை விட நாம் அதிகமாக நேசிக்கிற அந்த இச்சை நாவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. விஷயம் ரொம்ப முக்கியமா பெண்கள் மேல் கொள்ளுகிற இச்சை நாவி, இதையெல்லாம் நம்ம நிச்சயமா மேற்கொள்ளணும். நிச்சயமாக தேவன் இதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 ஆவியை குறித்து பார்த்துருக்கோம். முதலாவது ஆவி பேர் என்னது? எரிச்சலின் ஆவி. விலகிருமா உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில இருந்து சொல்லுங்க. எரிச்சல் ஆவி என் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விலக்கி போட்டார். 2வது ஆவி இச்சையின் ஆவியை கர்த்தர் எனக்கு விலக்கி போட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதையெல்லாம் கேட்டுட்டு திரும்பவும் போய் நாளை காலையில இருக்கிற பொருளை திருப்பி வாங்காதீங்க. தேவைக்கு மேல அனாவசியமாக வாங்குற எல்லாமே ஒரு இச்சிக்கத்தக்கதான். கண்களின் இச்சைகள் பாவமாய் முடிகிறது. ஆமென். அங்க ஏதேன் தோட்டத்துல அந்த பழத்தை குறித்து என்ன சொல்றாரு? அது பார்வைக்கு அழகுள்ளதும் புசிப்புக்கு நல்லதும் எப்படி இச்சிக்கத்தக்கதாகும். அதுக்கு என்ன பேரா? இச்சிக்கத்தக்கது. அந்த இச்சிக்கத்தக்கது தான் பாவத்துக்குள்ளே பயணிக்க வைத்தது. நீங்கள் சாதாரணமா நினைக்கலாம், இது பழந்தான நினைக்கலாம். உங்களை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிற எந்த ஒரு இச்சைக்கும் நீங்கள் இடம் கொடுக்கும் போது தேவ அன்பிலிருந்து அது உங்களை விலக பண்ணும். தேவ திட்டத்திலிருந்து உங்களை விலக பண்ணும். நீங்க தைரியமா சொல்லுங்க. உங்களை யாராவது கட்டாயப்படுத்துற காட்டிலும் உங்களை இச்சையமான வார்த்தைகளால் பேசி உங்களை அவர்கள் பக்கமாக திருப்பும் போது நீங்க சொல்ல வேண்டியதுதான், அப்பாலே போ சாத்தானே, இது தேவையற்றது, தேவன் எனக்கு கொடுப்பது அல்ல, இது விரும்பத்தகாது என்று சொல்லி நீங்கள் அதிலிருந்து விலகி வரணும். மனுஷன் நயவஞ்சகமாய், அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கும்படியாக என்ன செய்யுது? நயவஞ்சகமா அந்த இச்சிக்கத்தக்க பழத்தை அவனுக்கு முன்பாக காமிக்கிறார். அந்த பழம் அங்கதான் இருக்கு. எப்பொழுது இச்சிக்கத்தக்கனா அதை குறித்து அந்த சர்ப்பமானது சொல்லுகிற வார்த்தை அதை இச்சிக்க வைக்குது. இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு இருப்பீங்க, இது எப்படிப்பட தெரியுமா, அவங்க சொல்ல 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 நமக்கு என்ன இருக்கு? அது மேல ஒரு இச்சை வருது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம் தான். தேவைக்கு மேல இருக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் உங்கள் கண்களை நோக்காதுருங்க. என்ற இருக்கு போதும். என்னைக்காவது நம்ம அப்படி சொல்லி பழகணும். தேவையற்றதை வாங்கி நாம் அதை சேர்த்து வைப்பது அது பாவத்திலே போய் முடியும். அன்றைக்கு ஒருவேளை ஏவாள் அந்த இச்சிக்கத்தக்க பழத்தை சாப்பிடாமல் இருந்தால் இன்றைக்கு நீங்களானோ ஒரு பாவ சந்ததியை பூமியில் இருந்திருக்க முடியாது. அந்த இச்சையின் ஆவியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 2வது ஆவியின் பேர் என்னது? இச்சையின் ஆவி. சரி, 3வது ஆவிக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மனசோர்வின் ஆவி. 3வது ஆவி பேர் என்னது? மனசோர்வின் ஆவி. இந்த மனசோர்வின் ஆவி நோக்கம் என்ன தெரியுமா? எதையுமே முழுசா செய்ய விடாது. செய்யணும்னு ஆசைப்படுவோம், செய்ய முடியாது. அதை செய்யணும்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்க நினைக்கிறேன். ஆனா என்னத்தை போய் சமைச்சு என்ன பாராட்டிட போறாங்களா, என்ன இது நடந்து கிடந்து போயிடுவா. வேலை ஸ்தலங்களை பார்த்தீங்கன்னா நல்ல உற்சாகமா வேலை பார்க்கணும் விரும்புவீங்க. ஆனா என்ன வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தானே கொடுக்க போறாங்க. சர்ச்சுக்கு வேகமா வர நினைப்போம், முன்னாடி போன என்ன பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போதா, எல்லாம் ஒன்று தானே லேட்டா போறது. இந்த மனசோர்வின் ஆவி இது தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக உங்களை பயணிக்க விடாமல் தேவன் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுத்து கொண்டே இருக்கும். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனசோர்வின் ஆவினாலே நாம் அநேக தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். தேவனே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி, ஒரு நிலையான புத்தி இருக்காது. கிளம்புவோமா? கிளம்புவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நாளைக்கு பார்த்துக்கலாமா, எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாமா, என்ன டாடி நீங்க சொன்னீங்க கிளம்பிடு, ரொம்ப டயர்டா இருக்குமா. அப்ப ஆயத்தமாக்கப்பட்ட பின்பும் பின்வாங்குகிற ஒரு மனநிலை, நிலைவரமான ஒரு ஆவி, ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளது. அவர் பேச்சை நம்பி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவங்க பேச்சை நம்பி நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. மாத்தி மாத்தி பேசுவாங்க. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால் அது பேர் தான் மனசோர்வின் ஆவி. எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாய் திட்டம் பண்ண முடியாத ஒரு காரியம். சில நேரம் இந்த விளையாட சொல்லுவாங்க, இவன்ட்ட ஒரு காரியம் சொன்னா எள்ளுனா என்னையா இருப்பான்னு சொல்லி. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியம் பயணிக்கிறதுல மனசோர்வி. நாம் எதை எடுத்தாலும் எதிர்பார்ப்புகளோடு நாம் ஒன்றை பயணிக்கும் போது தோல்விகளை மாத்திரம் சந்திக்கிறோம். அப்ப மனசோர்வினாவி தேவ திட்டத்துக்கு நம்மை கொண்டு போகாமல் எதிராய் செயல்படுகிறது. வாசிங்க அந்த வசனம் தொடர்ந்து.
அதை புதுப்பிக்கணும். ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு வேணாம், புதிய ஆவி எனக்கு கொடுங்க. வாசிங்க 11 வசனம் தொடர்ந்து. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். என்ன ஆவி வேணுமா? உற்சாகமான ஆவி. எதை செஞ்சாலும் தீவிரமா சந்தோஷமா செய்யுமா. நம்ம கிட்ட இருக்க இந்த எனர்ஜியை பார்த்து மற்றவங்க செய்யுமா, அந்த என்னதான் அது அது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு எனர்ஜியை பார்த்த உடனே நாமளும் கூட ஓடணும் ஆசை இருக்கும். சிலர் கூட போனேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுறுசுறுப்பா போனோம், அங்க போன நம்ம என்ன ஆயிடுவோம், நம்மளும் சோம்பேறியா போயிடுவோம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுதுல, பாவிகள் வழியில நில்லாமலும் பரியாசகர் உட்கார்ந்தாமலும் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் அதாவது நம்ம கவனமா இருக்கணும். சில இடங்களை போன வச்சுக்கலேன், நல்லா இன்னைக்கு ஒரு வேலையை பண்ணணும்னு போய் பிளான் பண்ணி போனோடனே அவங்க ஒரு மனசோர்வு உள்ள ஆவியோட வச்சிருப்பாங்க. நான் போலாங்க 2-3 காரியத்தை பேசிட்டு போகணும், அப்படி பேசி அந்த நாள் பொழுதுக்குள்ள என்ன ஆயிரும், வீணா போயிடும். அப்ப அந்த மனசோர்வின் ஆவியிலிருந்து விலகணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உற்சாகமான ஆவியை கொடுங்கப்பா. எப்பொழுதும் எனர்ஜியா இருக்கணும். நம்மளை பார்க்கிறவங்க எப்படி இருக்கணும், அவங்க எனர்ஜியா மாறணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்கள சோம்பேறித்தனமா இருக்க விடாது. இல்லையா? நம்ம நடந்து போனாலும் என்ன செய்யணும், நம்ம கூட வர்றவங்க எங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க, என் கூட நீ வேகமா வா, உன்னோட நான் ஸ்லோவா வர மாட்டேன். நிறைய பேர் அப்படிதான், அப்படியே 8 வச்சு 8 அடி போறதுக்கு 8 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. மெதுவா நடப்பாங்க. அந்த சொல்லுவாங்க, ஆடி அசைஞ்சு மெதுவா போய் இப்ப சீக்கிரமா போய் என்னத்தை செய்ய போறோம், இப்படி ஒரு வார்த்தை சொல்ற அநேகருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். சீக்கிரமா போய் என்ன செய்ய போறேன், யாருக்கு தெரியும்? நீ போகிற போது அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வது தேவன் வைத்திருப்பார். ஒரு நொடி பொழுது நீ தாமதிக்கும் போது அதை இழந்து போவாய். இந்த மன சோர்வினாவி எதையுமே ஒரு நித்திய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகாது. இன்றைக்கு அந்த மன சோர்வினாவிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வசனத்தை திருப்பி வாசிப்பு 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, இரட்சணியத்தின் அனுபவத்துக்குள்ள போகும்போது அந்த உற்சாகமான ஆவி நமக்குள்ள தங்கு. எப்பொழுதும் தேவ சமூகத்துக்குள்ள இருக்கணும். நீங்க நடந்தாலும் படுத்தாலும் தாவீது சொல்றாரு, எந்த இடத்துல இருக்கும்போது அவர் எப்படி சொல்றார், தேவனை துதிச்சுக்கிட்டே இருப்பார். யோசிச்சு பாருங்களேன், நம்ம தேவனை துதிக்கிறதுனாலதான் உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ள கொண்டு வர முடியும். சோர்வு வருதா, பலவீனம் வருதா, ஒரு விதமான அப்படியே மன சோர்வுக்குள்ள கொண்டு போதா, அப்ப எப்படி சொன்னா, தூதி தூதி இயேசுவை தூதி தூதி, தூதிகளின் தேவனை தூதி தூதி, அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மன சோர்வின் ஆவி உங்களை மேற்கொள்ளாமல் புதிய உற்சாகத்தாவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இல்லையா? இன்றைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய 3வது ஆவி பேர் என்னது? 3வது ஆவி பேர் என்னது? முத ஆவி எப்படி மேற்கொள்ளணும், எரிச்சல் ஆவி எப்படி மேற்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானோடைய ஒத்தாசையோடு மனச்சோர்வின் ஆவி மேற்கொள்ளணும். 2வது ஆவி பேர் என்னது? இச்சையின் ஆவி. இச்சையின் ஆவியை எப்படி மேற்கொள்ளணும்? வசனம் சொல்ல இருந்தீங்க. இச்சையின் ஆவி எப்படி மேற்கொள்ளணும்? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். எதையாவது பார்த்து இச்சிச்சிங்கன்னா, என் தேவன் எனக்கு போதுமானவர், எனக்கு நிச்சயம் கொடுப்பாரு, அந்த நினைவோடு இருக்கணும். பார்க்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும், இதெல்லாம் வாங்கினவங்க நம்மளால பயன்படுத்த முடியுமா? நமக்கு தேவையா இருக்காது. நான் சில வீடுகளில் போயிருக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாங்க குப்பை மாதிரி. எனக்கு அறிமுகமான ஒருத்தர் இருக்கிறார், அவர் மறிச்சு போயிட்டார். அவருடைய விருப்பம் என்னன்னா, அவர் இந்த போர்வெல், இந்த மோட்ரு போடுவாங்களே, போர் போடுவாங்களே, அது ஒரு டிவிஎஸ் கம்பெனியில் வளர்த்தாரு. அவர் எங்கெல்லாம் போர் போட போறாரோ, பல வருஷத்துக்கு முன்னாடி போர் போடுற இடத்துல எல்லாம் போய் ஒரு இடம் வாங்கி போட்டுருவார். போர் போடுற இடத்துல எல்லாம் ஒரு இடம், ஒரு 5 சென்ட் 10 சென்ட் வாங்கி போட்டுருவார். அவர் யாரையும் நம்பவும் மாட்டார். ஒரு நாள் மறிச்சு போயிட்டார். அவருடைய இடங்கள் எங்க இருக்குன்னு இப்போ வரைக்கும் அவங்க பிள்ளைகளால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சில இடங்கள் கண்டுபிடிச்சாங்க, அதையெல்லாம் மற்றவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்க அப்பா அப்பயே யார் பேச்சு கேட்க மாட்டாரு, பார்க்கறதெல்லாம் வாங்கி வைப்பாரு, பிரயோஜனமா ஏதாவது செஞ்சிருக்கலாம், இப்ப குடியிருக்கிற வீடை சொந்தமாக்கி இருக்கலாம், அதையெல்லாம் செய்யாம எங்கெங்கே இடம் வாங்கி போட்டாரு, எங்க இருக்குன்னே தெரியல. தேவையற்ற காரியத்துல பயணிக்கிறது. நாம தெளிவா இருக்கணும். நமக்கு இன்னது தேவை என்று நாம் அறிந்திருக்க வேண்டும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். நமக்கு இன்னது தேவையில்லை என்றால் அதை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். இந்த யாராவது திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்னா என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம
வாங்க கூடாது. சில நேரங்களில் எனக்கு யாராவது ரோட்ல ஏதாவது கொடுப்பாங்க, அதுன்னு இந்தாங்க காசு கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க, இல்லை இது வச்சுக்கோங்க, இல்லை இது எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா வச்சுக்கோங்க. தேவையற்றதை ஒன்றை வாங்கி அதை வைப்பது தேவையினுடைய அன்பிலிருந்து விலைக்கு போக பண்ணும். அது ஒரு இச்சை தான், சரிங்களா? நமக்கு போதும் என்கிற மனதினால தான் அதை மேற்கொள்ள முடியும். அந்த நிறைவின் ஆவிக்குள்ள போங்க, சொல்லுங்க, என் தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர். பிரியமான தானியேல் சொல்வது, நான் ஜெபிக்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போது எனக்கு இன்னது தேவைன்னு அவருடைய கட்டளை வெளிப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆகிய நம்முடைய வேண்டுதலை காட்டிலும் அவர் அதிகமாக நம் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது ஆவி பேர் என்னது? மனசோர்வின் ஆவி. அதை எப்படி மேற்கொள்றது? துதிக்க தான் மேற்கொள்ள முடியும். துதிச்சுக்கிட்டே இருங்க, துதிங்க. எப்பெல்லாம் சோர்வு வருதோ அப்ப எல்லாம் உங்க வாயில் என்ன வரணும்? இயேசுவை துதிக்கிற துதியினாலே தான் மனச்சோர்வின் ஆவியை நீங்கள் மேற்கொள்ள முடியும். யாராவது உங்களை ஏதாவது பேசி வருத்தப்படுத்திடுவாங்க, என்ன அப்படி டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. என் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா. இந்த வார்த்தையை பாடும், இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம். நான் சிவகாசிக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு இந்த ஏப்ரல் மாசத்துல அவர் போயிருக்கும்போது ஒரு காரியத்துக்காக சரியான வெயில். நான் போனவருடைய அட்ரஸ் எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரோட்டில் போகும்போது இந்த கடலை பருப்பு வறுப்பாங்க தெரியுமில்ல, இந்த வடை சட்டியில் போட்டு கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா சரியான வெயில், காலில் செருப்பு கூட இல்லை, மேலே அவருக்கு தொப்பி ஒன்று கிடையாது. நான் வெயிலுக்கு பயந்துட்டு ஒரு ஓரமாக நிற்கிறேன். அவர் என்ன செய்யற, அந்த செருப்பு போட்டு வெறும் காலோடு அந்த வடை சட்டியில் அந்த மண்ணை போட்டுட்டு அப்படியே அந்த கரண்டி வறுப்பாங்களே, அப்படியே 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 வறுத்துட்டு டிங் 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 அடிச்சுட்டு, நம் இயேசு நல்லவர் டிங் டிங் ஒருபோதும் கைவிடா டிங் டிங். அப்படியே யோசிச்சு பாரு, காலில் செருப்பு இல்ல, தலையில ஒரு வெயிலுக்கு ஒரு அனலுக்கு ஒளிஞ்சுக்கிற ஒண்ணு இல்ல, அந்த மனுஷனுக்கு இயேசு நல்லவரா இருக்கிறாருங்க. அந்த மனுஷன் அந்த வெக்கையில ஏற்கனவே நெருப்பு வடை சட்டியில எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கான், அதுல அந்த வறுத்துக்கிட்டு அப்படி நெருப்புல நான் யோசிச்சு போகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம துதிப்போமா இயேசுவ? ஏன் என்னை கைவிட்டீர் புலம்பிக்கிட்டு இருப்பான். அந்த மனுஷன் அந்த நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு வெயில்ல காலில் செருப்பு போடாம அந்த நெருப்புல கள்ள பருவம் வறுக்கும் எப்படி போறாரா, நம் இயேசு நல்லவர் டிங் 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 ஒருபோதும் கைவிடா டிங் டிங். அவனோட எனக்கு அப்படியே உடஞ்சு போச்சு. அப்பா, நான் இன்னும் துதிக்கணும்பா. இந்த சூழ்நிலை ஒரு மனுஷனா துதிக்க முடியுதுன்னா நான் ஒரு நாள் குற்றப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. துதியினால்தான் மனசோர்வின் ஆவியை நாம் மேற்கொள்ள முடியும். ஆமென். ஒருவேளை நீங்க உங்க இருதயத்துல ஆண்டவர் குறித்து முறுமுறுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த மனுஷன் நினைச்சுக்கோங்க, அவனை விட அந்த மனுஷனோட ஆண்டவர் உங்களை உயர வச்சிருக்கிறது. அந்த நெருக்கத்துல அவனால உண்மையா தேவனை துதிக்க முடியுமா? நாம எவ்வளவு அதிகமா துதிக்கணும். நம்ம நேரம் கிடைக்கும் என்ன செய்யணுமா, சோறுங்க என்னத்த சோறை போட்டு தொலைஞ்சா, இவ போத்த சோத்துனாலதான் இப்படி மயங்கி போறேன், என்னத்த வீட்டுல இருக்கிறா, வீட்டை நிம்மதியே கிடையாது, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, மன சோறு வந்து என்ன செய்யறான், எல்லாரையும் திட்டி தீக்குறான், முறுமுறுக்கிறான், வையிறான், சபிக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனசோர்வின் ஆவியில என்ன செய்யணும்னு சொல்றாரு, துதிக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு சோறு வருது எப்பெல்லாம் என்ன செய்யணும், துதிக்கணும். துதிங்க. மூன்றாவது காரியத்தை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை தருவாராக. நான்காவது ஆவியை குறித்து போவோம். நிறைய ஆவிகள் இருக்கு, நேரம் பற்றாக்குறையாதனால நான் நான்காவது ஆவியை மட்டும் சொன்னேன். பலவீனப்படுத்துகிற ஆவி. நான்காவது ஆவி பண்ணது பலவீனப்படுத்துகிற ஆவி. அடுத்த ஆவி பேர் மட்டும் டைட்டில் சொல்லிடுறேன், கனநித்திரையின் ஆவி. என்னது? கனநித்திரையின் ஆவி. சரி, நான்காவது ஆவி பலவீனப்படுத்துகிற ஆவி. எடுத்துக்கொள்ளும் 2 தீமோத்தேயு 1:7 இந்த ஆவி நாம் பலனோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தடையாய் இருக்கிறது. அது உற்சாகத்தின் ஆவியை நம்ம மனசோர்வுகளை பார்த்தோம். இந்த பலவீன ஆவினா எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கையோட செய்ய மாட்டோம். எந்த காரியத்துல என்ன செய்ய மாட்டோம், நம்பிக்கையோட செய்ய மாட்டோம். நடக்குமா தெரியலையே, கிடைக்குமா தெரியலையே, பாஸ் ஆயிருவீங்களா தெரியலையே, சம்பளம் கிடைக்குமா தெரியலையே. பலவீனப்படுத்துகிற ஆவி. எல்லாவற்றிலையும் அவங்க சொல்ற பார்த்து நமக்கு என்ன இருந்துரும், உண்மையா இருக்குமோ அப்படின்ற அளவு நம்மளே அவங்க கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நபர்களோட பயணிக்குமா தெரிஞ்சிடும். ஏதாவது ஒன்று கேட்டா, இது என்னப்பா எப்படி இருக்கும் தெரிலங்க, எனக்கு தெரிஞ்சு இது நடக்கிற வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க, கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிடும், வேணாண்டா சாமி, இவன் நம்மளையும் பலவீனப்படுத்திடுவான்.
முயற்சி பண்ணி பார்க்கலாம் வாயில வரவே வராது. என்ன வராது? முயற்சி பண்ணி பார்க்கலன்னா வாயில வராது. வெற்றியும் தோல்வியும் வந்து முயற்சியில தான் கிடைக்கும். நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறது? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதான் பலவீனப்படுத்துகிற ஆவி. நம்ம பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு காரியத்தில் நம்பிக்கையோடு பயணிக்க வைக்காது. வாசிங்க 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்னவா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். ஆமே. இந்த பலவீனப்படுத்துற ஆவியோட பேசிக்க பயம். செய்யலாமா? வேணாங்க, செஞ்சு நஷ்டமா இருக்கு, செய்யாம இருக்கலாம். இவன் எதுவுமே செய்ய மாட்டான். இவன் செய்யறது மட்டும் இல்ல, யாரையும் செய்ய விட மாட்டான். இங்க வருங்க, தேவையில்லாம நஷ்டமாயிரும். இவனால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. இவன் கூட இருக்கிறனால நம்மளும் என்ன செய்யறோம்? பலவீனமா மாறிடுவோம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய காரியம், ஒரு பிள்ளை ஒரு காரியத்தை செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு அதை கூட நிக்கணும். இங்க ஒரு நஷ்டமாயிரும், கஷ்டமாயிரும், தோத்து போயிருவேன். அவன் எப்படி செய்வான்? ஒருவேளை செஞ்சா கூட அதை எப்படி வாய்க்கும்? சில நேரங்கள் நான் எப்படி நினைக்கிறேன், நம்மளால சில காரியத்தை ஆராய்ந்து நிதானிக்க முடியல. என்ன செய்யணும்? எனக்கு தெரியலப்பா, ஆனா உனக்காக நினைச்சிறேன், செபிச்சுக்கிறேன், நல்லபடியா நடக்கணும், இது நல்லது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடாமல் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்ப பலவீனப்படுத்துகிற ஆவியை நோக்கம் என்னது? உங்களை பயமுறுத்துறது, எல்லா காரியத்தையும் பயமுறுத்துறது. எதை செஞ்சாலும் நீங்க நிறைய சபைகளில் பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க, நீங்க அதை செஞ்சு அப்படியே ஆயிருவீங்க, இதை செஞ்சு என்னவாது ஆயிட்டு போறாங்க, இதான் செய்யட்டும், செய்ய விடுங்க. சொல்லி சொல்லி எதுக்கு எடுத்தாலும் பயமுறுத்துறது. சாபத்தை குறித்து பேசி பேசி இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக என் சாபங்களை மாற்றுவதற்காக அவர் சிலுவையில் பலியிட்டாரு. இப்ப சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் எங்க இருக்கு? இயேசுவின் நாமத்தின் மேலே இருக்கிறது. அதை உடையவர்களாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறது குடும்பத்தில் இருக்க தேவையற்ற காரியம். நம்பிக்கையை கொடுங்க. உங்க கூட இருக்க, உங்களால் செய்ய முடியல கூட, உங்க கூட இருக்க உங்களுக்கு உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? நம்பிக்கைக்குரியதா இருக்கணும். அவங்களால முடியாது. நான் இப்படி பார்க்கிறேன், நிறைய பேரை உருவாக்கினவங்க பாத்தீங்கன்னா அதை செய்ய திராணி இல்லாதவர்களா இருப்பாங்க. வெற்றியை பற்றி பேசுகிறவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் கிடையாது. அநேகர் அவங்க மற்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தங்களை வெற்றி கிணறாய் பயணிக்க அவர் விட்டு கொடுப்பாங்க. ஆசிரியர்கள் எடுத்துக்கலாம். எத்தனை ஆசிரியர்கள் நீங்க உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க? ஆசிரியர்கள் இருக்காங்க. எத்தனை மாணவர்கள் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க? நம்பிக்கைக்கான வார்த்தைகள், பயமுள்ள ஆவியை கொடுக்காம நீ நல்லா வருவடா, நீ செய்யி, முன்னேறி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுப்பாங்க. நீ மண்ணு, நீ ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணு ஆக மாட்ட, நீ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல, நீ மாடு மேய்க்கிறத ஆக்கின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில வாத்தியார்கள் சொல்றாங்க, நான் பொதுவா சொல்றேன், அவங்களுடைய தகுதிக்கேற்ற வார்த்தைகளை அவர் சொல்லும் போது அந்த பிள்ளை மண்ணான பிள்ளை மகத்தான பிள்ளையா மாறும். காரணம் என்னென்றால் ஆண்டவர் சொல்ல, அந்த வசனம் திருப்பி வாசிங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்திக்கான ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தெளிந்த புத்தின்னு எப்படி தெரியுமா? நாம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கு நம்ம தோற்று போற காரணம் தெரியுமா? கண்மூடித்தனமா செய்யறதுனால. ஆனா கருத்தா செய்யணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் இருந்த போதும் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிச்சாரா? கருத்தா ஜெபிச்சார். ஜெபம் கூட ஞானமா இருக்கணும். நம்ம காரியம் ஒவ்வொன்றும் ஞானமா இருக்கணும். செய்யும் செலவை கணக்கு பார்க்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. நீ ஒரு காரியத்தை செய்யும் போது அதை நிதானித்து இதை எப்படி செய்ய வேண்டும் என்று முதலே அதுக்காக எஸ்டிமேட் போடணும். அதில் லாப நஷ்டத்தை நம்ம என்ன செய்யணும், அதை குறித்து நிதானித்து ஆராய்ந்து, நமக்கு தெரியலன்னா சில நேரங்களில் மற்றவர்களோடு அதை ஆலோசித்து செயல்படுவதனால தவறே கிடையாது. நான் எப்பயுமே சொல்லுவேன் சபை மக்கள்கிட்ட, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த ஒரு தேவை, எந்த ஒரு பிரச்சனாலும் முதலாவது நீ சொல்ல வேண்டிய ஒரு நபர் யார் தெரியுமா?
அப்ப நமக்கு தெரியலன்னா அதை என்ன செய்யணும்? தேவ மனிதர்கிட்ட ஆலோசனை கிடைச்சது. எந்த ஒரு காரியம் சொல்லுவேன், செய்யறதுக்கு முன்னாடி கேளு. ஒருவேளை அதை குறித்து எனக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுத்த ஞானம் இருக்கு. சொல்லுங்க, அதை குறித்து எனக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், தேவன் கொடுத்த ஞானம் இருக்கு. அந்தக்காக தான் சொல்ல, தேவ மனிதர்கிட்ட கேட்டுட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. அப்ப சில நேரம் சொல்லுவாங்க, எல்லாமே உங்களை கேட்டு தான் செய்யணுமாங்க. எல்லாமே எங்கிட்ட சொல்லிட்டு செய்யணும். கேட்டுட்டு செய்யறதுக்கு சொல்லிட்டு செய்யறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சொல்லும் போது உனக்காக நாங்கள் பரிந்து பேசுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவானவற்றை பரிந்து பேசுகிற வேலையை செய்தார். இன்றைக்கு அந்த வேலையை பரிசுத்த ஆவியான மூலம் ஊழியக்காரனுக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். நீங்க கோடி வச்சிருந்தாலும் எங்களுக்கு அது பணம்லாம் கிடையாது, உங்க ஆசீர்வாதமா தான் பார்க்கறது. அதனால அதை குறித்து ஒரு பொருட்டே இல்லை, அதெல்லாம் நினைவுல இருக்காது. சரிங்களா? அதை அப்படி ஒரு நினைவோட எங்களை பார்க்க கூட தெரியாது. அவ்வளோதான். ஓகே, ரைட், அவ்வளோதான். அப்போ என்ன புதுசாக யாராவது வண்டி வாங்கினானா, எனக்கு தெரிஞ்ச அந்த சர்க்கில், சரி வண்டி வாங்கிடுது, பாச நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்கம்பாங்க. நான் வண்டி ப்ரே பண்ணிவிட்டு ஓட்டுங்க அப்படின்னு. பாச சும்மா உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி லைட்டாவது மூணு, எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கோச்சுக்கிறாய் பாச ஒரு வார்த்தை. அப்போ என்னன்னா, அதுக்காக இச்சைக்கான ஒரு சிந்தனையில் இல்லவே இல்லை. ரைட், உன்னை ப்ளஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், போயிட்டு அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த தெளிந்த புத்தி நமக்குள்ள வேணும் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் அதற்கான வழியை நமக்கு உண்டு பண்ணும். அல்லேலூயா. வாசிங்க, இந்த பயம் பலவீனப்படுத்துகிற ஆவி யாருக்கிட்ட இருந்துச்சு வேதத்தில் ஒரு பார்ப்போம். லூக்கா 13:11. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களை என்ன செய்ய விடாது தெரியுமா? தேவனை துதிக்க விடாது, தேவ அன்புக்குள்ள பயணிக்க விடாது. அதுதான் ரொம்ப விஷயம். லூக்கா 13:11. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷமா? 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால் அவள் மேல் தமது கைகளை வைத்தார். போதும். இந்த நிமிரக்கூடாத கூனி அவளால் எதை பார்த்திருக்க முடியாது? பரத்தை பார்த்திருக்க முடியாது. நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கணும், எதை பார்க்கணும்? பரத்தை பார்க்கணும். அவள் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால் என்றதுக்கு என்ன நோக்கம் என்றால், நீங்களுக்கு அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்க சொல்றேன். ஏனென்றால் அவள் பூமியை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் தேவனை அவளால் தேட முடியவில்லை, தேவனை துதிக்க முடியவில்லை. டாக்டர்ஸ் அப்படி நினைச்சிருப்பாங்க, அவளுக்கு முதுகு தண்டு வளைஞ்சிருச்சு. இல்ல, இவளுக்கு இருந்த பலவீனம் தெரியுமா? இவள் தேவனை துதிக்க கூடாதபடி பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளுக்குள்ள கிரியை செய்கிறது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், பலவீனப்படுத்துற ஆவி உள்ளவங்க தேவனை துதிக்க முடியாது, தேவனோடு பயணிக்க முடியாது, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது, அவங்களால அதுக்குள்ள பயணிக்க முடியாது. ஆலயத்துக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா என்ன செய்யாது? தேவ சத்தத்தின்படி அவங்களால வாழவே முடியாது. இவள் எல்லளவும் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியா இருந்தால், வாசிங்க அடுத்த வசனம். அவள் மீது தமது கையில வைத்தார். என்ன? உடனே அவள் நிமிர்ந்தவன் என்ன செய்யறா? தேவனை மகிமைப்படுத்துறார். அப்ப அது வரைக்கும் அவள் தேவனை மகிமைப்படுத்த கூடாதபடி அந்த பலவீனம் அவளை கூனியாய் வைத்திருக்கிறது. நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே பயணித்துக் கொண்டிருப்போமானால் பரத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போம். அவள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தடையாய் இருந்தது அந்த பலவீனம். நீங்க சாதாரண நினைக்கலாம், பலவீனம்னா என்னன்னா தேவனை உங்களை மகிமைப்படுத்த விடாது, தேவனை குறித்து எப்பொழுது குற்றம் பாராட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாயின் வார்த்தைகள் தேவனை குற்றம் பாராட்டுகிறதா இருந்தால் உங்களுக்குள் இருக்கிற அந்த பலவீன ஆய்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பலவீன ஆய்வை மேற்கொள்ள என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எங்க இருக்குமா? எந்த சூழ்நிலை சொல்லுமா? நடக்கவே முடியாத போது இந்த வார்த்தை சொல்லணும், எந்திரிக்கவே முடியாத போது சொல்லணும், ₹1 சம்பாதிக்க முடியாத போது கூட சொல்லணும், கையில நயா பைசா இல்லாத போது கூட சொல்லணும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நீங்க இருக்கும் போது துதிக்கிறதுனா துதி இல்லைங்க, எதுவுமே இல்லைனாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இயேசு பெரியவர் சொல்லணும். அல்லேலூயா. எல் எலியோன் தெரியுமா உங்களுக்கு? இயேசுவோட நாமம். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர் அர்த்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். இங்கிலீஷ்ல எப்படிதான் இருக்கு? மோஸ்ட் ஹை காட். என்னது? அவரை விட உயர்வான தெய்வம் பூமியிலேயே இல்ல. அதுக்கு பேர் என்னது? எல் எலியோன். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? எல் எலியோன், ஈடு இணையற்ற தேவன். அல்லேலூயா. எபிரேய பாஷையில இருக்கு அவரை குறித்து, அதை இங்கிலீஷ் சொல்றேன்,
அன்கம்பேரபிள் காட். அவருக்கு ஈடாக இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம ஆராதித்துக்கிட்டு இருக்கோம். அந்த மகிமைப்படுத்துறது தான் அவ செஞ்ச வேலை. எந்திரிச்சவன் என்ன செஞ்சாரு? ஓடல, ஆடல. என்ன செஞ்சாவ? நிமிர்ந்த உடனே தேவனை மையப்படுத்த. அப்ப அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி 18 வருஷம் என்ன செய்யல? தேவனை மையப்படுத்தல. எதனால மையப்படுத்தல? பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள் கிரியை செய்தபடினாலே அவளால் தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம தேவனை மையப்படுத்தல, நம்மளுக்குள்ள என்ன கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு? பலவீனப்படுத்த ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, 4 ஆவிகளை சொல்லுங்க. முதலாவது ஆவி பேர் என்னது? அதை எப்படி மேற்கொள்றது? பரிசுத்த ஆவியான நிரப்புதலால் தான் எரிச்சலை மேற்கொள்ள முடியும். 2வது ஆவி இச்சையின் ஆவி மேற்கொள்ள போதும் என்று தேவனை சார்ந்து இருந்தா போதும். 3வது ஆவியின் பேர் என்னது? மன சோர்வின் ஆவி எப்படி மேற்கொள்றது? துதியினாலே மேற்கொள்ள முடியும். 4வது ஆவி பேர் என்னது? பலவீனப்படுத்துகிற ஆவி. அதை எப்படி மேற்கொள்றது? தேவனை மையப்படுத்த. துதிக்கிற வேற, மையப்படுத்துற வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. துதி ஆராதனை, துதி வேற, ஆராதனை வேற, ஸ்தோத்திர வேற. ஒவ்வொன்றையும் தெளிய புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். இப்ப 5வது ஆவி இருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் இன்னும் அநேக ஆவிகளை குறித்து, வெளியேற்றப்பட வேண்டிய ஆவிகள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய 7 ஆவிகள் இருக்கு. அதை குறித்து கர்த்தர் நமக்கு காண்பது. 5வது ஆவி வருது கன நித்திரையின் ஆவி. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மரணம். கன நித்திரையின் ஆவி உங்களுக்குள் வருமானால் நீங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். செபிப்போமா? எழுந்திருப்போம். ஆமா, அதனால ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் விசுவாசித்தால் அடுத்து வரும் நாட்களிலே இந்த வெளியேற்றப்பட வேண்டிய ஆவிகளை குறித்து நாம் பார்ப்போம். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய அசைவாடுதலை குறித்து அநேகமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆவியானவர் அசைவாடுதல். இந்த கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. இதுல சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலையும் அவர் நினைக்கிறாரு, என் பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியல, அதுக்கு என்ன கேட்கணும் தெரியல, எப்படி கேட்கணும் தெரியல, நமக்காக எப்பொழுதும் வேண்டிக் கொண்டுகிற இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அவர் உங்களுக்காக, எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஒவ்வொரு நிமிடமும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தாயும் தகப்பனும் அல்ல, அதற்கு மேலான தேவன். என் பிள்ளை பலவீனத்தில் விழுந்து விடக்கூடாது, மன சோர்வில விழுந்து விடக்கூடாது, இச்சை நாவில விழுந்து விடக்கூடாது, எரிச்சல் நாவில மடிந்து விடக்கூடாது என்று உங்களுக்காக, எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா இயேசுவே, எனக்காக வேண்டுதல் செய்கிறவரே, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. உங்கள் வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே இறங்கும் ஐயா. அன்றைக்கு பர்த்திமை குறைந்த வார்த்தையை சொன்னான், அவன் வாழ்விலே அற்புதத்தை இயேசு செய்தார். இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில் இருந்து தேவனிடத்தில் கேளுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் ஐயா, இயேசுவே எனக்கு இறங்கும் ஐயா. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த ஆவிகளிலிருந்து நாம் தேவனுடைய அன்பிலிருந்து பயணிக்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து தரிசித்து அதை நோக்கி நாம் பயணிக்கும் போது ஆசீர்வாதங்கள், தேவன் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நாம் முழுவதும் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய உன்னதமான அன்பின் ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்க ராஜா. பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, சொல்லுங்க, பலன் அடைந்து
பலன் அடையணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் ஒரு பெரிய பலனை அடையணும். தேவரீ மகிமை ஊற்றப்பட்டு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உந்தன் வார்த்தைக்காக நன்றி ராஜா. மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி தேவனே. அப்பா, எங்களை பலப்படுத்துங்க ராஜா, எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. அவரை நம்புங்க, அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற எல்லா தேவையற்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படி கட்டளை ராஜா. ஒரு உன்னதமான ஆவி உங்கள் மேலே இறங்கட்டும். ஒரு உன்னதமான ஆவி, உன்னதமான பரிசுத்த ஆவி நிழலாடுதல் உங்கள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஜலம் என்று சொல்லுகிற வார்த்தையை வேதத்திலே மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் மேலே அந்த ஆவியானவர் அசைவாடி உங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கி இருக்கிறார். உங்கள் வாழ்விலே இனி எல்லா இடங்களிலும் விடுதலையின் சந்தோஷம் தொடங்கட்டும். தேவரீர் உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிற ராஜா. எந்த வேதனையோடு, எந்த கண்ணீரோடு, எந்த குழப்பத்தோடு, எந்த பரிதாபத்தோடு இவர்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு தகப்பனே, இவர்களோடு நீர் இருக்கிறதை இவர்கள் காண வேண்டும் ராஜா. நிச்சயமாய் அந்த ஒழுங்கின்மை வெறுமையும் இவர்கள் வாழ்விலே இனி ஒரு நாளும் செயல்படக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் நிழலாடுதலை, அந்த அனுபவத்தை இவர்கள் பெற்றுக் கொள்ளணும் தகப்பனே. திருக்கரை இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். வந்திருந்த ஒவ்வொருவரையும், வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும், செய்தியை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கிரியை செய்ய போறக்கா நினைத்தாமனே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே எல்லா விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்படியாய் மனதார அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேர ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுங்க, நீர் மாத்திரம் மனமருங்க. தேவன் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சமாதானத்தோடு பிள்ளைகள் போய் வர கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இன்றும் இன்றும் சதா காலம் அவர் வாழ்க்கையிலே நீடித்து நிலைத்து இருப்பதற்காக நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி படைக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஒரு நாளும் மறந்துடாதீங்க அவர் செய்த நன்மைகளை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய ஐக்கியமும் கிறிஸ்து இயேசுவோடும் நம் அனைவரோடும் சபையார் யாவரோடும் தேவன் நமக்கு தந்த சகல தரிசனங்களோடும் திட்டங்களோடும் தேவன் வரப்போகிற நாள் வரைக்கும் நித்திய காலமாய் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. நீங்கள் விட்டு விலகிறாதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பெரிய தரிசனத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை அவரை ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்துடன் போய் வரட்டும். அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எந்த தடைகளிலிருந்து அவர்களுக்கு விடுவித்து தேவன் இன்றைக்கு தரப்போற காரணே. அவர்கள் வீடு போய் சேரும்போது சந்தோஷத்தை, சமாதானத்தை, தேவன் வைத்திருக்க மேல ஆசீர்வாதத்தை காண கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா இருங்க, சமாதானத்துல போய் வாங்க. ஒரு பரிசுத்த முத்தத்தினாலே வாழ்த்துதல் சொல்லுங்கள். ஆமென், ஆமென். God bless you. God bless you.